இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டில் பொறுப்பு ஆளுநராக பணியாற்றும் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் ஜூலை 2ஆம் தேதி மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் மதுரை மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா, மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகளை அழைத்து சுமார் 1.5 மணி நேரம் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் அரசு நலத்திட்டங்கள், மக்கள் குறை தீர்ப்பு, மின்னணு பயன்பாடு, நீர்நிலைகள் பராமரிப்பு, காசநோய் ஒழிப்பு, பொது சுகாதாரம், பள்ளிக்கல்வி மேம்பாடு, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு, சாலை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆளுநர் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டறிந்தார். மேலும் வைகை ஆற்றை மீட்டெடுக்காத பட்சத்தில் ராஜ்பவன் தலையிடும் என எச்சரித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நடவடிக்கை பெரும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் ஆளுநர் ஆய்வு செய்தார் என்ற கூவத்தூர் ஆட்சிக்கால வரலாறு தற்போதைய குதிரைபேர ஆட்சியில் மீண்டும் திரும்புகிறது. மதுரை சென்றிருந்த ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் தான் நியமன பதவியில், அதுவும் கூடுதல் பொறுப்பில் தமிழ்நாடு ஆளுநராக இருப்பதை மறந்து மக்கள் பிரதிநிதி போல ஆய்வு நடத்தியிருக்கிறார். அரசியல் அமைப்புக்கும் மாநில உரிமைக்கும் எதிரான இந்த செயலில் ஈடுபட்ட ஆளுநருக்கும் இதை அனுமதித்த சோஃபா மாடல் அரசிற்கும் கடும் கண்டனங்கள். ஆளுநர் மாளிகையின் பராமரிப்பே தமிழ்நாடு அரசிடம் இருக்கும்போது வைகையை அரசு சீரமைக்காவிட்டால் ஆளுநர் மாளிகை களம் இறங்கும் என்று அடாவடியாக பேசியிருக்கிறார். ஆளுநரின் இந்த அசட்டு துணிச்சலுக்கு ஆளுங்கட்சியின் கையாளாகத்தனமே காரணம். ஆளுநர் பங்கேற்ற அரசு நிகழ்வுகளில் தமிழ் தாய் வாழ்த்தின் முக்கியத்துவம் குறைக்கப்படும் அளவுக்கு என்ன சமரசம் செய்யப்பட்டது என்று சட்டமன்றத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு உரிய பதிலை சொல்லாத ஆளுங்கட்சியினர் இன்றைக்கு ஆளுநரை ஆய்வு செய்யவிட்டு மாநில உரிமைகளை சமரசம் செய்திருப்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. சட்டத்துக்கு புறம்பாக அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை பயமுறுத்தி வாங்கும் ஆளுங்கட்சி ஆளுநர் நடவடிக்கை எடுத்து விடுவாரோ என்ற பதற்றத்தில் அவரது ஆய்வை அனுமதிக்கிறதா? முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய ஆளுநர் ஆய்வுகளில் ஈடுபட்ட போது அவர் சென்ற இடங்களில் எல்லாம் திமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்தோம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளை நாங்கள் அனுமதித்ததில்லை. ஆகவே மாற்றம் என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்தவர்கள் மாநில உரிமைகளை தாரை வாக்காமல் ஆளுநர் ஆய்வு செய்யும் நடைமுறையை உடனே நிறுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆளுநர் அரசியலமைப்பு வரம்புகளை மீறி நிர்வாகத்தில் தலையிடுகிறார் என குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்று அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் வன்னியரசும் ஆளுநருக்கு எதிராக கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இதுகுறித்து அமைச்சர் நிர்மல்குமார் கொடுத்துள்ள விளக்கத்தில், அரசின் திட்டங்களை ஆய்வு செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் திட்டங்களை ஆய்வு செய்ய முடியும். ஆளுநர் இத்தகைய செயல்களை தொடர்ந்தால் கடும் கண்டனம் தெரிவிப்போம் என தெரிவித்தார். எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் ஆளுநர் மாநில அரசு பணிகளை ஆய்வு செய்த நிலையில் திமுக ஆட்சியில் அதற்கு முடிவு கட்டப்பட்டு அப்போதைய அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் கடைசி வரை மோதல் போக்கே நிலவியது. இந்த நிலையில் புதிதாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் சூழலில் தற்போது மீண்டும் ஆளுநர் ஆய்வு கூட்டம் என்று அரசு பணியில் தலையிடுவது சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது. நம்ம ஆய்வு செய்யலாம், பண்ணலாம். எந்தவித அதிகாரமும் இல்லாமல் கவர்னர் எங்கேயும் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை. அதை இந்த அரசு என்னைக்கும் அனுமதிக்காது. ஸோ எங்கேயாவது தேவையில்லாமல் கவர்னர் இந்த அரசின் நிர்வாகத்திலோ இல்லை ஆய்வு செய்வன்ற போக்கில் எங்கேயாவது தலையிட்டால் அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும். கண்டிப்பாக எந்த அதிகாரிகளும் அரசின் அனுமதி பெறாமல் அதற்கு எந்த ஒத்துழைப்புகளும் கொடுக்கக்கூடாது என்பது இந்த அரசின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ கண்டிப்பாக கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் பொழுது கவர்னர் தேவையில்லாமல் அவர் போய் ஆய்வு செய்யறதும் எங்கேயாவது தேவையில்லாமல் தலையிடுறதும் அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவர் தலையிடும் அதிகாரமும் கண்டிப்பா கிடையாது. இது இங்க மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இதே நிலைமை தான் இருக்கும். அதிகாரிகளும் அதுக்கு உட்பட்டு அனைவரும் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது அழைப்பு வந்தால் அரசின் அனுமதி இல்லாமல் எந்த ஆய்வுக்கும் உட்படக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்தை சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் மற்றும் அனைத்து துறைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.